மீனராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த மார்கழி மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது இந்த பிரபஞ்சம்ன்றது பற்றி தானுங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த காணொலியில். மீனராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் குபேரர் பிறந்த நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரம் 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம். பிறகு வரக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம், காமதேனு பிறந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதம். அதன் பிறகு வரக்கூடிய சனி பகவான் பிறந்த நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் 4 பாதம். மார்கழி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் பிறக்கப்பட்டது. அவிட்டம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய வசுக்கள் பிறந்த நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் மகர ராசியில் 294 டிகிரியில் தனுசு லக்னத்தில் இந்த மாதம் பிறக்கப்பட்டது. பிறக்கப்பட்ட மார்கழி மாதம் மீனராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? ராசிநாதன் ராசிக்கு 9வது பாவகத்தில் செவ்வாவுடைய ஸ்தானத்தில் தன்னுடைய ராசிநாதன் ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கார். 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 9வது பாவகத்தில் ஒரு 11 நாள் இருப்பார். அப்படி அப்போது முதல் பகுதி, அதாவது சூரிய பகவான் அப்படின்றவர் மாத கிரகம் எந்த கட்டத்தில் இருக்கிறாரோ அந்த கட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு ஏற்ப அவர் பலன்கள் கொடுப்பார். மீனராசிக்கு 10வது பாவகத்தில் சூரிய பகவான் வரக்கூடிய ஒரே ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் தானுங்க. அதாவது தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவான் வரக்கூடிய ஒரே ஒரு மாதம். தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவான் உங்கள் ராசியாதிபதி பார்வை வாங்கக்கூடிய ஒரு தருணம் 12 வருஷம் கழித்து தான் ஒரு அமைப்பு. சத்தியமாக இந்த தருணத்தை விட்டிங்கன்னா, இந்த மார்கழி மாதத்தை விட்டால் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். குறிஞ்சி பூ போக்குற மாதிரி. ஏன்னா சூரிய பகவான் அப்படின்றவர் மாத கிரகம் நம்ம எடுத்துக்கிடலாம். அதுபோக சிவன் கிரகங்களின் ராஜா. அதுபோக தொழில்காரகன் அப்படின்னு நம்ம சூரிய பகவான் சொல்லுவோம். 2வது அரசாங்க பதவிக்குரியவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் சூரிய பகவானோட சேர்ந்து 10வது பாவகத்தில் தொழில் ஸ்தானத்தில் மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் பயணிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தருணம் இந்த மார்கழி மாதம். அரசாங்க தொழிலுக்காக முயற்சி செய்யக்கூடிய தருணம் இந்த தருணம். இல்லை அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற நண்பர்கள் இடமாற்றங்கள் வேணும்னா, ஒரு இடத்துல ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ இருந்துக்கிட்டு இருக்கிறோம், அந்த இடத்துல ஒரு சில மாதிரி மன அழுத்தம் இருக்குது, இடமாற்றங்கள் வேணும்னு நினைக்கிறேன், கேட்கலாமா கேட்கக்கூடாதா, அப்ளை பண்ணலாமா வேண்டாமான்ற மன அழுத்தம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அப்படி இருக்கிறவங்க இந்த நாள் பொழுது பயன்படுத்திக்கிடலாம். இல்லை வேலை மாற்றங்கள் செய்யக்கூடிய நண்பர்களும் இந்த நேரத்தில் பயன்படுத்திக்கிடலாம். 7.5 நாடி சனி நடந்துக்கிட்டு இருக்குதே, நம்ம இருக்கிற வேலையை விட்டுவிட்டால் சங்கடமாக இருக்குமே அப்படி நினைக்க வேண்டாம். உண்மையிலேயே இந்த நேரம் புதனும் சூரியனும் சேர்ந்து புதனாதித்ய யோகமாக குருவுடைய பார்வையில் ராசிக்கு 10வது பாவகத்தில் இருக்கிறது. இந்த மாதம் உண்மையிலேயே பவர், நல்ல பலனும் கொடுக்கும். இடமாற்றங்கள் செய்துக்கிற மாதிரி இருந்தாலோ அல்லது வேலை மாற்றங்கள் இண்டிவிஜுவலாக வேலை செய்துக்கிட்டு இருக்கிறீங்க, செய்கிற வேலையில் மாற்றங்கள் செய்யலாம், இல்லை இருக்கிற வேலை அதிகப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த நேரம் பயன்படுத்திக்கிடலாம். ஒரே நேரத்தில் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, மீனராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்துக்கிறதுக்கு மிக சிறந்த ஒரு தருணம் இந்த தருணம். அதுவும் மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். 2 நாள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மார்கழி மாதம் 29 நாள்னா 29 நாளை விட 2 நாள் ரொம்ப சூப்பராக இருக்கும். மார்கழி மாதம் 11ஆம் தேதி, மார்கழி மாதம் 12ஆம் தேதி, இந்த 2 நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது பார்த்துக்கிடுங்க. அதுபோக தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்துக்கு இந்த மாதம் 11ஆம் தேதி வரார். மார்கழி மாதம் 11ஆம் தேதி வரார். ஒரு அற்புதமான ஒரு விஷயம். உங்கள் ராசியாதிபதி குரு செவ்வாவுடைய வீட்டில் இருக்கார் ஆல்ரெடி. செவ்வாய் உங்களுடைய ராசிநாதனுடைய வீட்டில். அப்போது தனஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் இடமாற்றங்கள், சம்பாதிக்கிறவங்க எல்லாமே சாதிக்கிறது இல்லை, பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாமே முன்னுக்கு வந்துட்டதில்லை.
அப்போ இந்த நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சுய தொழில் செய்கிற நண்பர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். மார்கழி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 29ஆம் தேதி வரை தனம் சார்ந்த விஷயங்கள் செய்துக்கிறதுக்கு, பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரி பண்ணிக்கிறதுக்கு, பறக்க பாடுபட்டாலும் பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லையேன்னு வருத்தப்பட்டு இருக்கிற மீனராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் நல்லா இருக்கும். பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது, இப்போ எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலம் இருக்குது, இருக்கிற நகை நட்டை அடமானம் வச்சு பார்க்குற சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னு சங்கடப்பட்டுட்டு இருந்தால், நெசமாக சொல்கிறேன், இது உங்களுக்குரிய நேரம், உங்களுக்கான நேரம். மார்கழி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 29ஆம் தேதி வரை தனஸ்தானாதிபதி, அதுபோக உங்கள் ராசியாதிபதி இடம் பயிற்சி செய்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் ராசியாதிபதி இந்த மாதத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார், அதுவும் நமக்கு சிறப்பு. 15ஆம் தேதி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். என்ன சொன்னாலும் நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன, நான் தொழிலில் முன்னுக்கு வருவேனா, என் பொருளாதார பிரச்சனைகள் சரியாகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா, திருமண தடை இருக்குது, திருமண தடை நீங்குமா, திருமணமாகி மன சங்கடத்தில் இருக்கிறோம் சரியாகுமா, இந்த மாதிரி எல்லாரும் எல்லாமே எதிர்பார்க்கறது இல்லை, எல்லாரும் ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறோம். இந்த நேரம் தனம் சார்ந்த விஷயங்களுக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கும், குடும்பம், ஏன்னா குடும்பஸ்தானாதிபதியும் செவ்வாய் தானே, குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் உங்கள் ராசியை பார்ப்பார் இல்லை. பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேர்றதுக்கு உடல் உபாதைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு. 1 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் உடலில் உபாதைகள் கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க, மருத்துவ செலவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னா, இது வரைக்கும் எடுத்த வைத்தியம் நமக்கு கை கொடுக்காம போயிருந்திருக்கலாம். மார்கழி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து உங்களுக்குரிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிரும். உடல் திரேகத்தில் ஒரு பிரச்சனை இருக்க தானே செய்யும், ஏதோ ஒரு மூலையில் அதுக்கான ஒரு மருந்து கிடைக்க தானே செய்யுது. அப்போது மார்கழி மாதம் 11 தேதிக்குள் மேலே, மார்கழி 11க்கு மேலே மார்கழி 29 தேதிக்குள்ளார தனஸ்தானாதிபதி உடல் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய பார்வை நம்ம ராசி மேலே படுறதுனால, விதிகாரகன் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பார்வை நம்ம ராசிக்கு 2வது பாவகத்தில் நம்ம தனஸ்தானம் குடும்பஸ்தானம் உடல் ஸ்தானத்தில் படுறதுனாலையும் நிச்சயம் சொல்கிறேன், உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துரும். ஒரு சில நண்பர்கள் இருக்க தான் செய்கிறீங்க, காசு பணத்துக்கு குறையில்லை, கடவுள் புண்ணியத்தில் ஏதோ ஒரு வகையில் 4 காசு சம்பாதிக்கிறேன், வீட்டில் ஒரு சொட்டு நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் சார் அப்படின்னா, சத்தியமாக இந்த நேரம் ரொம்ப நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்ரீரங்கம் பக்கம் இருந்தால் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லை சார் மாற்று வழி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா முருகருடைய திருத்தலத்துக்கும் போகலாம். ஸ்ரீரங்கன்னு சொல்கிறீங்க, அதுக்கு விளக்கம் என்னன்னு தெரியல, முருகருடைய திருத்தலம் சொல்கிறீங்க, அதுக்கு விளக்கம் என்னன்னு தெரியல. இப்படி கேட்குறவங்க இருக்க தானே செய்கிறீங்க. ஒன்றும் இல்லைங்க, சுக்கரனுடைய பார்வை உங்கள் ராசிநாதன் அனுபவிப்பார், அதாவது உங்கள் சுக்கரனுடைய பார்வை உங்கள் ராசிநாதன் மேலே படுது, அதனால் ஸ்ரீரங்கம் போகலாம். இல்லை உங்கள் ராசிநாதனுடைய பார்வை செவ்வாய் மேலே படுது, அதனால் முருகர் கோவிலுக்கு போகலாம். ஒன்று நம்ம ராசிநாதனை யார் பார்க்குறாரோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், இல்லை நம்ம ராசிநாதன் யாரை பார்க்குறாரோ அவருக்காவது முக்கியத்துவம் கொடுக்கலாம். 2ல் ஏதாவது ஒன்று செய்யுங்க. ஒன்று ஸ்ரீரங்கம், இல்லை முருகருடைய திருத்தலம் எங்கே இருந்தாலும் சரி அங்கே போகிறதும் ரொம்ப சிறப்பு. ஸ்ரீரங்கம் போகிற மாதிரி இருந்தால் மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 11 தேதிக்குள்ளார, அது 9 தேதிக்குள்ளார, 11 தேதி கூட நமக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிடுவார். சுக்கிரன் 9ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு வந்துடுவார் பாருங்க. அப்போது 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி 1லிருந்து மார்கழி 9ஆம் தேதிக்குள்ளே ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. இல்லைன்னா மார்கழி மாதம் 11 தேதியிலிருந்து மார்கழி மாதம் 29 தேதிக்குள்ளார முருகருடைய திருத்தலத்துக்கு போயிட்டு வாங்க. அதுவும் அறுபடையில் ஒரு கோவிலுக்கு போயிட்டு வர்றது அபாரமாக இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு பரிகாரங்கள் செய்கிறது மூலமாக கோவிலுக்கு போகிறது பரிகாரமாக அப்படி தானே சொல்லியிருக்கிறாங்க ஜோதிடர்கள். அங்கிட்டு போயிட்டு வாங்க பஞ்சம் தீர்ந்து போயிடும், இங்கிட்டு போயிட்டு போய் பஞ்சம் தீர்ந்து போயிடும். இந்த கிரகத்துடைய பார்வை நம்ம மேலே படுறதுனால, இல்லை இந்த கிரகத்துடைய தொடர்பு ஏற்படுறதுனால, அந்த கிரகத்துக்குரிய தெய்வம் என்னவோ அந்த ஆலயங்களுக்கு போகும்போது நல்லது நடக்கும். இதுதான் ஜோதிட விதி. 365 நாள் கோயிலையே பூஜை பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பிராமணன்
அவருக்கும் சங்கடம் கொடுக்க தானே செய்யுது. கோயிலுக்கு போனால் பஞ்சம் தீர்ந்து போயிடும் நம்ம சொல்கிறோம். 365 நாள் 4 கால பூஜை 5 கால பூஜை செய்துக்கிட்டு இருக்கிறவருக்கும் சங்கடம் இருக்க தானே செய்யுது. அவங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து, உங்களுடைய நேர காலங்களை பொறுத்து தான் சுகத்துக்கம் கொடுக்கறது. அப்போது இந்த தருணத்தில் மீனராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் என்னன்னா, இந்த திருத்தலத்துக்கு போயிட்டு வர்றது நல்லது. எது எப்படி இருந்தாலும் உடல் உபாதைகள் சரியாகுன்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை. நீங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் பார்க்காத வைத்தியம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, என் உடம்புல இருக்கிற நோய் தீரலையே சார் அப்படின்னு சங்கடப்பட்டு இருந்தவங்க கூட இந்த மார்கழி பிறந்த உடனே, மார்கழி அதுவும் 11 தேதிக்குள்ளா 11 தேதிக்கு மேலே 11 தேதிக்கு மேலே 29 தேதிக்குள்ளார ஏதோ ஒரு வகையில் நிச்சயம் நல்லது நடக்கும். இது உறுதி, சத்தியம். இன்னும் ஒரு சில நண்பர்களுக்கு இந்த திருமண தடைகள் விலகும். சார் திருமண தடைகள் விலகுன்னு சொல்கிறீங்க, என்ன சார் ஆதாரம் இருக்குது எனக்கு சொல்லுங்கள் சார், எனக்கு இந்த நேரத்தில் தெரிஞ்சாகணும். இப்படி தான் சார் எல்லா ஜோசிகாரங்களும் யூடியூப் சேனலில் கேள்வி கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்றதுனால ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் ஆதாரத்தை கொடுங்க சார். அட நானே சொல்கிறேன், இப்படி கேளுங்க, நான் ஆதாரம் கொடுக்குறேனுங்க. பொதுவாக எல்லா ஜாதகத்திலையும் ஆண்களாக இருந்தால் கல்யாண காரகனை நம்ம சுக்கிரனை சொல்லுவோம், பெண்களாக இருந்தால் கல்யாண காரகனை செவ்வாவை சொல்லுவோம். இதுதான் ஜோதிடத்துடைய விதி. அப்போது இந்த சுக்கிர பகவான் மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி 9ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் சுக்கிர பகவானை பார்ப்பார். அதனாலேயும் திருமண தடைகள் நீங்கும். மார்கழி மாதம் 11 தேதிக்கு மேலே மார்கழி மாதம் 29 தேதிக்குள்ளார அதே உங்கள் ராசிநாதன் செவ்வாவை பார்ப்பார் 9வது பார்வையாக. அப்போ ஆண்களுக்கு 9 நாட்கள் மார்கழி 1லிருந்து மார்கழி 9 தேதிக்குள்ளார தன்னுடைய மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்துறதுக்கு இந்த பிரபஞ்சம் உறுதுணையாக இருக்கும். பெண்களுக்கு மார்கழி 11ஆம் தேதியிலிருந்து மார்கழி 29 தேதி வரை கிட்டத்தட்ட 80 நாள்ன்றது பார்த்துக்கிடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 18 நாள் பெண்களுக்கு, 9 நாள் தான் ஆண்களுக்கு திருமண தடைகள் நீங்கிறதுக்கோ அல்லது மன வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை சரியாகிறதுக்கோ. ஆனால் பெண்களுக்கு 18 நாள் நல்ல விதமாக இருக்குது. இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய நேரம் அற்புதமாக இருக்கும். நான் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன், புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன். எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, 20 வயசு ஆனாலும் சரி, 60 வயசு ஆனாலும் சரி. 60 வயசில் கல்யாணம் ஆகாமல் இருக்குமா சார்? ஏதோ 100ல் 1 1000ல் 1 லட்சத்தில் 1 இருக்க தானே செய்யுது. அதுக்கப்புறம் பண்ணா என்ன பண்ணாட்டி என்ன, இதுவும் கேட்குறவங்க கேட்க தானே செய்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம். மீனராசி நண்பர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த மார்கழி மாதத்தில் திருமண தடைகளுக்கு உண்டான ஒரு தீர்வு இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. ஏன்னா உங்கள் ராசிநாதன் வேற நமக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அதுவே நமக்கு கொஞ்சம் பலம்தான். ஏன்னா ஒரு 6 மாத காலமாக மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஒரு சில நேரத்தில் சுகமாக இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் சங்கடமாக இருக்கிறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. யாரோ பிழைக்கிறதுக்கு நாம் கஷ்டப்பட்ட மாதிரி. உழைப்புக்கு தகுந்த உயர்வும் வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சியும் நிம்மதி சந்தோஷமும் தரக்கூடிய தருணமாக இந்த மார்கழி மாதம் வரப்போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். மீண்டும் இந்த மாதிரி அமைப்பு வர்றதுக்கு 12 வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும். 12 வருஷம் கழித்து யார் இருக்கா யார் இல்லைன்னு யாருக்கும் தெரியாதுங்க. பிரபஞ்சம் கொடுக்கும்போது அனுபவிச்சுக்கிடணும். பிரபஞ்சம் கொடுக்காத விஷயத்துக்கு நாம் ஆசைப்பட போகிறதில்ல. பிரபஞ்சம் தரக்கூடிய விஷயத்தை முழுமையாக பயன்படுத்திக்கிடணும் இல்லையா? முயற்சி பண்ணுங்க, முன்னுக்கு வருவீங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுறீங்க. எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. பதிவுகள் தாமதமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. நெசமாக கொஞ்சம் கன்சல்டேஷன் அதிகமாக இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனாலையும், ரெண்டாவது தோட்டத்து பராமரிப்பு வேலை கொஞ்சம் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம பதிவுகள் தாமதமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. இனி வருங்காலங்கள் மாத பலன்கள் அப்படின்றது ஒரு 10 நாளைக்கு முன்னுக்கே நான் பதிவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது
உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.